நம்ம வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது ஊற வச்சுக்கோங்க. இன்கேஸ் காலையில் சமைக்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ வச்சு குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு வந்து புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அது போட்டு தாளிக்க வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நல்லெண்ணெய். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 4 வெந்தயம் போதும். பொடி ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1.5-2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், எல்லாம் குழம்பு மிளகாய் தூள்னு சொல்வீங்களா அந்த தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு எடுத்துக்கலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் செய்ய போகிறேன். அதாவது வெறுமனை புளியை மட்டும் கரைச்சி ஊற்றி செய்ய போகிறேன். இது நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா இது கொஞ்சம் திக்காக இன்னும் ரொம்ப ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெறுமனை தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் அடுப்பில் வேர்க்கடலை குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டேங்க. இதில் நல்லெண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் செவந்தோடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ வெந்தயம் செவந்தோடனே வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க, சின்ன வெங்காயம். கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை. இது வதங்கினோன்னே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே சின்னதாக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கணும், அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது இப்போ தக்காளியும் இந்த வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகா பொடி, அப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இல்லை நீங்கள் குழம்பு மிளகாய் தூள்னு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புளியை கரைச்சி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. இந்த வதக்குனா தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். ஸோ அதனால் அந்த மசாலாவை வந்து நான் வதக்கிட்டேன். லைட்டாக வதக்கிட்டு இப்போ நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க. எப்பவும் புளி கரைக்கும் போது நீங்கள் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் அந்த அரிசி வந்து கழுகுன தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் புளி கரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுன்னு இல்லைங்க, புளி நம்ம எப்போ கரைக்கிறதா இருந்தாலும் அரிசி கழுகுன தண்ணியில், அதாவது ஒரு தடவை சும்மா கழுகிட்டு அரிசியை, 2வது தடவை 3வது தடவை கழுகுறது நல்ல தண்ணி ஊற்றி கழுகிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் புளி கரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் புளி கரைசலை இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும், நல்லா கொதித்து வரணும். ஓரளவு பாதி கொதிச்சதுக்கப்புறம் இதில் வேக வச்ச வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். அப்போ வேர்க்கடலை வந்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொதித்து நல்லா வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு எந்த அளவு கொதிச்சிச்சு, அதாவது ஓரளவு நல்லா கொதிச்சிச்சு. இந்த பவுடரோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை, அதை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க ஃபுல் ஃப்ளேமில். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து திக்காக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது புளி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால, புளி கரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். நான் இப்போ மண் சட்டியிலே செய்கிறதுனால இந்த சட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும். அதனால் நான் இப்போயே ஆஃப் பண்ணிடுறேன்.
நீங்கள் சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இல்லை அலுமினிய பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதாவது இது இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.